கர்த்தருக்காக நீங்க எழும்புனீங்கன்னா, when you rise up for Christ, என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டணும்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, when you surrender your life saying that தடைகள் வந்தாலும், when oppositions come, பிரச்சனைகள் when வந்தாலும், problems come, நம்ம எதுல உறுதியா நிக்கணும்னா, what will stand firmly in? கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். God will fight for என் us. தேவன் எனக்காக யுத்தம் செய்வார். My God அவனை will fight பார்த்து for நம்ம me. பயப்படக்கூடாது. We should not be அவனை scared. பார்த்து நம்ம சோர்ந்து போக We கூடாது. should not be tired. அவனை பார்த்து பின்னாடி போக We கூடாது. should not be scared and go back. அவனை பார்த்து ஒரு நாளும் நாம சோர்வடைய கூடாது. We should not be tired of him. அதற்கு பதிலாக Instead of that, நாம என்ன செய்யணும்? என் கர்த்தர் எனக்காக யுத்தம் we need செய்வார். to believe that God will fight for us. இந்த நெகேமியா அலங்கத்தை கட்ட எழும்பும் போது When Nehemiah was fixing எல்லா this, எதிரியும் ஒண்ணு சேர்ந்துட்டான். all the enemies came together. இவங்களை தாக்குறதுக்கு பயமுறுத்தினான். They were scaring him. அவங்களுக்கு என்னென்ன எப்படி இந்த வேலையை ஸ்டாப் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணான். They tried everything to make him stop. ரெண்டாவது உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை எழும்புச்சு. Next, the problems came in from inside. ஜனங்கள் எல்லாம் கூக்குரலிட ஆரம்பித்தாங்க. All the people started to oppose against ஆனா him. நெகேமியா பயந்தாரா? But did Nehemiah fear? சொல்லுங்க, பயந்தாரா? ஆரம்பிச்ச வேலையை ஸ்டாப் பண்ணாரா? Did he stop what he எடுத்ததுல கலப்பையில கைய வச்சு திரும்பி பார்த்தாரா? Did he turn back? என்ன பண்ணாரு? What did he do? என்ன பண்ணாரு? எல்லாரையும் ஒண்ணு கூப்பிட்டாரு. He called everyone together. எல்லாரையும் ஒன்று கூப்பிட்டாரு. He gathered everyone. கூப்பிட்டு அவர் சொல்றாரு, என்ன வாசிச்ச வசனத்துல என்ன வாசிச்சோம்? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து எங்களோட கூடுங்கள். எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து எங்களோடு கூட கூடுங்கள். Come everyone, let's gather. நம்முடைய தேவன் Our God நமக்காக யுத்தம் பண்ணுவார். shall fight for us. ஆமென்.